விஜய் வந்து காவேரி வர்றதுக்காக எவ்வளோ போராடி பார்க்குறாரு. ஆனா வீட்ல யாருமே சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப அவமானப்படுத்துறாங்க சாரதா. அத பார்த்து விஜய் என்ன பண்ணுன்னு தெரியாம தவிக்கிறாரு. சொன்னா கேளுங்க. காவேரி இப்ப என்ன நிலைமையில இருக்கா உங்களுக்கு தெரியுமான்னு சொல்ல வராரு. ஆனா காவேரி அத தடுத்து வந்து விஜய் வந்து திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. இதனால விஜய் என்ன பண்ணுறது தெரியாம தவிச்சிட்டு இருக்காரு வீட்ல. இத தாத்தா பார்த்து மனசு கஷ்டப்படுறாரு. இந்த சூழ்நிலையில பாட்டியும் ராதாவும் மறுபடியும் வந்து ஒரு வேலை யோசிக்கிறாங்க. இப்போ வந்து காவேரியோட பிரச்சனை முடிஞ்சிச்சு. காவேரி இதுக்கப்புறம் வரமாட்டா. ஏன்னா அவங்க வீட்ல அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால விஜய்க்கு இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது. விஜய் ஈஸியா நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமா பேசி விஜய காவிரி கிட்டேருந்து பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. தாத்தா வந்து சாரதாக்கு பேசி புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா சாரதா வந்து இந்த மாதிரி வந்து சேரத்துக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. எதுக்காகன்னு சொல்லும்போது அப்பதான் தாத்தாக்கு தெரிய வருது. இந்த மாதிரி வந்து அவங்க பொண்டாட்டியும் வந்து அவங்க பொண்ணும் சேர்ந்து இந்த மாதிரி வேலையை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு தெரிஞ்சுக்கின தாத்தா வந்து பயங்கரமா திட்டுறாரு. வீட்டில் வந்து ஏன் இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து செம்மையா திட்டி விடுறாரு. சரி நீங்களாம் மனுஷங்க தானா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களே விஜயோட வாழ்க்கையை அவங்க பாவம் அவங்க உங்களுக்கு என்ன பண்ணாங்க இவ்வளோ நாள் வந்து அந்த பொண்ணு சேர்த்து வைக்க வேணாம்னு நினச்சாங்க. ஆனால் இப்போ அவங்க மனசு மாறி சாரதா வந்திருக்கா. ஆனால் அதையும் கெடுத்து வச்சிருக்கீங்களே. விஜய்க்கு தெரிஞ்சால் இது என்ன ஆகுறது அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் சொல்லிட்டு தாத்தா திட்டிட்டு இருக்காரு. என்ன சொன்னாலும் சரி இதுதான் எங்களோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க ராதாவும் வந்து என்ன பண்ணுறாங்க அந்த பாட்டியும் சேர்ந்து எப்பவும் போல் அந்த காவேரிக்கு பேசின மாதிரி ராகினிக்கிட்டே பேசலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ ராகினிக்கிட்டே விஜய் வாழ்க்கையிலேருந்து விலகிக்கோ அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு வராங்க. இங்கே ராகினி செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அவங்க அப்பா வந்து நான் வெளியே வந்துடுவோம்மா அப்புறம் இருக்கா அவங்களுக்குன்றாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு நம்ம விஜய் வந்து மனசு கஷ்டத்தோடு இருக்காரு. காவேரி போய் மீட் பண்ணலாம் காவேரி கிட்ட போயிட்டு பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ தாத்தா வந்து விஜய் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் பண்ணுறாரு. என்ன விஷயம் தாத்தா அப்படின்னோடனே காவேரியோட குடும்பமும் காவேரியும் எந்த தப்பும் பண்ணலப்பா. அவங்க செஞ்சது எல்லாமே வந்து உங்கள் பாட்டியும் உங்கள் சித்தியும் பண்ண வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே ஆமாப்பா இதெல்லாம் இவங்களோட வேலை தான் அவங்க எந்த தப்புமே பண்ணலை. காவேரி வந்து வராத காரணம் இதுதான் பண்ணுறாரு. அதை கேட்டு பயங்கரமாக விஜய் டென்ஷன் ஆகிறாரு. ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க இப்படி பண்ணி வச்சுருக்காங்களே அப்படின்னு என்னப்பா பண்ணுறது இவங்களுக்குலாம் அறிவுன்றதே கிடையாது. நீ காவேரி கிட்ட பேசுப்பான்னு சரிங்க தாத்தான்னு போது பசுபதியும் ராகினி வந்து அவங்க வீட்டுக்கு வராங்க. அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. வந்து ராதா சொல்கிறாங்க இங்கே எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுக்கு வந்தம்மா என்னை விலை கேட்க சொல்லி இவங்க சொல்கிறாங்கப்பா அப்படின்னு எப்படி என் பொண்ணை விலை கேட்க சொல்லுவீங்க விஜய் வாழ்க்கையிலேருந்து விஜயும் என் பொண்ணும் சட்டப்படி புருஷன் பொண்டாட்டி நீங்கள் யார் அதெல்லாம் சொல்கிறதுக்கு என் பொண்ணு இதுக்கப்புறம் இங்கே தான் இருப்பா அப்படின்றாங்க. இங்கே இருப்பாளா என்னப்பா நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க இங்கே பாரு இங்கெல்லாம் யாரும் இருக்க முடியாது. இந்த ராகினி இங்கே இருந்தால் விஜய் ஒத்துக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு தாத்தா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இதுக்கப்புறம் என் பொண்ணை எப்படியாவது வெட்டி விட பார்க்குறாங்கல்ல நாங்கள் ஒத்துக்கவே மாட்டேன். என் பொண்ணு இங்கே தான் இருப்பா. என் பொண்ணு இங்கே இருக்கிறது யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு செம்மையாக டென்ஷனாக விஜய் வராரு. விஜய் வந்து எட்டி ஒரே உதைக்கிறாரு. அப்படியே போய் விழுந்துடுறாரு பசுபதி. உடனே பசுபதி வந்து அடிக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே தடுக்கிறாங்க. வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தைரியமாக இருந்தால் உன் பொண்ணை கூப்பிட்டு வந்து இங்கே வருவேன் உனக்கு அவ்வளோ தைரியமா அவ்வளோதான் உனக்கு மரியாதை இந்த இடத்த விட்டு போயிடு நடக்கிறதே வேற நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டுறாரு. என் பொண்ணை விலைக்கு வைக்க பார்க்குறாங்கன்னா அது அவங்க பிரச்சனை. அவங்க வீட்டுக்கு போனாங்கன்னா அங்கே போய் பேசிக்கோ. இங்கெல்லாம் உன் பொண்ணு தங்குறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இது ஏன் வீடு மரியாதை போங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் துரத்தி விட்டாங்க. இதை பார்த்துட்டு சமையட்டுச்சு உங்களெல்லாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி போகிறாரு. இங்கே வந்து ராதாவும் வந்து என்ன பண்ணுறது நம்ம பாட்டி முடிக்கிறாங்க. அப்போ தாத்தா வராரு. என்னமோ வந்து காவேரி ஃபேமிலி மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்களா இவங்க ஃபேமிலியை ஈஸியாக வந்து கழட்டி விட்டுடலாம்னு சொல்லிட்டு காவேரி ஃபேமிலி கிட்டே போயிட்டு கொஞ்சம் தூண்டி விடுற மாதிரி பேசினா காவேரி அவங்க அம்மா சாரதா வந்து அனுப்ப மாட்டாங்க. அதே மாதிரி காவேரி நல்ல பொண்ணு நீங்கள் சொன்னால் பாவம் மனசு கஷ்டப்பட்டு வரமாட்டா அப்படின்னு அழகாக பிளான் போட்டு காய் நகர்த்துனீங்க. ஆனால் இவங்க விஷயத்தில் உங்களால் பண்ண முடிஞ்சதா? இவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி பதிலடி கொடுப்பாங்க. உங்களுக்கு சலைச்சவங்க இவங்க கிடையாது. இப்போ புரியுதா காவேரியோட அருமை என்னன்னு? அந்த நல்ல பொண்ணு அந்த பொண்ணு மனசை இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கீங்களே உங்களெல்லாம் என்ன சொல்கிறது? இப்போவாது காவேரியை பற்றி புரிஞ்சுக்குங்க அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு அப்படியே முறைக்கிறாங்க 2 பேரும். நீங்கள் வந்து விஜய் வந்து பாட்டிக்கிட்டேயும் சித்திக்கிட்டேயும் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்றாரு. ஐயோ இவனுக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. எனக்கு எல்லா விஷயமும் இப்போ தான் தாத்தா வந்து சொன்னார். இப்படி பண்ணிட்டீங்களே உங்களுக்கு நான் காவேரி என்ன பாவம் பண்ணா நான் காவேரி கூட தான் வாழ்வேன்னு உங்களுக்கு தெரியும்ல தெரிஞ்சு கூட இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே. இவ்வளோ நாள் காவேரி எங்கள் அம்மா மனசு மாறாமல் இருந்தாங்க. இப்போ தான் மாறினாங்க. ஆனால் நீங்கள் இப்படி பண்ணி எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டீங்கல்ல. நான் காவேரி கூட வாழக்கூடாதுன்னு இப்படிலாம் பண்ணீங்க. காவேரி இங்கே வரக்கூடாதுன்னு இப்படி பண்ணீங்க. சரி காவேரி வரமாட்டா. ஆனால் நானும் இந்த வீட்டுக்கு இதுக்கப்புறம் வரமாட்டேன். நான் காவேரி தேடி போகிறேன். காவேரி நானும் ஒன்றா சந்தோஷமாக வாழ போகிறோம். நாங்கள் தனி கொடுத்துன போயிடுறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் அப்போ நிம்மதியாக இருக்கும்ல அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க 2 பேரும். என்ன விஜய் இப்படி சொல்கிறான் அப்படின்னு